ஹலோ மக்களே! இப்போ நம்ம பரிமளா அண்ட் கோன்ற படத்துலேருந்து ட்ரெய்லர் இருக்காங்க. வாட்ச் அவுட்டா சாங்கா இருக்கட்டும், அந்த படத்துல ஒரு அந்த ப்ரோமோ கிளிம்ஸ்லேருந்து இந்த படத்தோட ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸ் வெரி வெரி பயங்கரமா பண்ணிட்டுருக்காங்க. அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியல் ஆகட்டும், வந்து ஸ்டார் கேட்சிங் இது பயங்கரமான ஸ்டார் கேட்சிங்கா இருக்கு. சாண்டி மாஸ்டர் அதுக்கப்புறம் சரி அவங்க பேர் நல்ல பேர் வாயில வர மாட்டேது கரெக்டா. சஞ்சனா இருக்காங்க. அதுக்கப்புறம் ஊர்வசி, ஜெயராம், மிஸ்கின், அதுக்கப்புறம் வந்து பூர்ணிமா பூர்ணிமா ரவி அவங்க இருக்காங்க. ஸோ ஒரு பயமாக ஸ்டார்ட் கேசிங்ஸ் இது ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும்னு நினைக்கிற ஒரு படம். சஸ்பென்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியே பயங்கரமாக இருந்துச்சு. ப்ரோமோ பார்க்கும்போது எப்படி இருக்க போது தெரியல. ஜூன் 5 ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. வாங்க ட்ரெயிலர் இருக்குன்னு பார்த்தலாம். 1 2 3 let's go ஸ்டார்ட். அவனை கொன்னாதான் நாம வாழ முடியும்னா கொண்டுடலாமா? கொண்டுடலாம்ப்பா. கொன்ன கொலக்கேஸ் ஆவாதா? பிரபல ரவுடி வர்கீஸ் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டுள்ளார். வேற யார் மேல சந்தேகம்? பரிமளா ஃபேமிலி. நாங்க பண்ணாத கொலைகளா? அவன் மச்சானும் தம்பியும் நம்ம எல்லாம் கெத்துக்காரங்க மச்சான். அவ பாய் ஃப்ரெண்ட் வச்சு பண்ணிருப்பாளா சார்? ஏய் முதலாளி, கொலை பண்ணுமா? பண்ணிடலாமா? மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீதானேடி? சத்தியமா நான் பண்ணலப்பா. அப்பா சத்தியமா அம்மா சத்தியமா நான் இல்லப்பா. போலீஸ் வருவாங்க, கேள்வியா கேட்பாங்க. இந்த கொலைக்கு நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிறத சொல்லிடலாம். ஆனா நம்மள யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கோம். எல்லாரும் ஒரே மாதிரி போய் சொல்லணும். பாபநாசம் படம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. குடும்பத்தோட இன்னொரு தடவை பார்த்துடலாமா? எதுக்கு வர்க்கீஸ போட்டாங்க? கேங் ரிவெஞ்சா? ஜோமி ஜார்ஜ் நிக்லஸ் கேஜ்ன்றது பிராண்டா? இந்த பிராண்டி அழிக்க பாக்குறீங்க? அவமானமா இல்ல காதலா? வர்கீஸ் உங்களுக்கு தெரியும்ல? யாருக்கு தான் தெரியாது சார். இப்பதானே சமீபத்தில் யாரும் அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஐயோ எப்போ? பைத்தியம். குடும்பத்தோட சேர்ந்து சமையலும் செய்வீங்க, கொலையும் செய்வீங்களா? ஏப்பா ஒருவேளை நாங்க தான் கொலை செஞ்சோன்னே வச்சுக்கயேன், கொலைகாரனுக்கு பசிக்காதா? அவன் சாப்பிட மாட்டானா? சாப்பிடலாம், ஜெயில உட்காந்தா சாப்பிடலாம். உண்மையை சொன்னா கமலஹாசன மாதிரி உங்களை நான் காப்பாத்துறேன். கொலை பண்ண நீங்க எப்படி எங்களை காப்பாத்துவீங்க? நீங்க தான் உள்ள போயிடுவீங்களே, நாங்க தான் உங்களை காப்பாத்த முடியும். எனக்கு நான் கொலை பண்ணலடி. இதான் சொல்கிறது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குது. ஒரு கனவு ஸ்டார்டிங் அவங்க ஒரு கொலை பண்ணுறாங்க. ஆனால் அது கனவு மாரி ஒரு காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபன் பயங்கரமாக இருக்குது. ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸ்டார்டிங் போகும்போது சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு பயங்கரமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஸ்டோரி அவங்க வந்து நான் கொலை பண்ணல நீ கொலை பண்ண மாற்றி மாற்றி சொல்லும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குது. ஃபன் த்ரில்லராகவும் இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி ட்ராமா. அதான் பாபநாசம் படம் பார்த்தீங்களா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நான் பார்க்கலங்க. திருப்பி ஒரு டைம் ஃபேமிலியாக ஒரு டைம் பார்த்துடலான்டும் போது இதில் ஒரு அந்த ஃபன்னிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. வீட்டில் சாப்பாடு செய்வீங்க, கொலையும் செய்வீங்க. கொலைகாரனும் பசிக்காதா? சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும் ஊர்வசி சொல்கிறதா இருக்கட்டும், ஊர்வசியோட மேமோட கேரக்டர் வைஸாக இருக்கட்டும், ஜெயமனோட இதாக இருக்கட்டும், ஜெயராம் சாரோட இருக்கட்டும், பயங்கரமாக இருக்குது. சாண்டி ஒரு பயங்கரமான ரோல் பண்ணுறாங்க படத்தில். அவரோட போர்ஷன்ஸும் பயங்கரமாக இருக்கும். இவங்க ஃபேமிலியாக ஒரு கொலை பண்ணிட்டு மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் நடக்கிற ஒரு ட்ராமா அந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானராக இருக்குது. ரெடி எக்ஸெப்ட் ஃபார் த பர்மனன்ட்கோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பாண்டியராஜோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ஜானராக இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான் மக்களே. தீஸ் வீடியோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.